தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். மெய்ப்பதின் சத்தம் என்ற இந்த ஊழியத்தின் மூலமாய் உங்களை நான் சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தியானத்துக்காக நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தினுடைய ஒரு பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தார். கர்த்தர் ஒரு ஆளுகையை ஒரு சாதாரண மனுஷனுக்கு மேலே கர்த்தர் தரல. இங்கே சொல்லுகிற வார்த்தை, பராக்கிரமசாலிகள் மேல் எனக்கு ஆளுகை தந்தார். அதற்கு முந்தைய வசனத்துல இப்படியே சொல்லப்படுகிறது, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. இவர்கள் யார்? இந்த பராக்கிரமசாலிகள் யார் என்றால், இவர்களை இதற்கு முன்னே சிறையாக்கினவர்கள். இந்த அதிகாரத்தினுடைய முந்தைய அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அதுல 3வது வசனம் இப்படியா இருக்கிறது, அவர்கள் 20 வருஷமாக இரும்பு ரதங்களை கொண்டு கொடுமையாய் ஒடுக்கினார்களாம். 20 வருஷம் என்பது ஒரு நீண்ட நாட்கள். அதுவும் இரும்பு ரதங்கள் அவர்களுக்கு கொண்டு இவர்களை கொடுமையாய் ஒடுக்கினார்கள். அப்படிப்பட்டிருக்கிற ஒரு ஒடுக்கப்பட்டிருக்கிற நிலை, ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையிலே தேவன் எவர்கள் இவர்களை ஒடுக்கினார்களோ, எவர்கள் இவர்களை சிறுமைப்படுத்தினார்களோ, எவர்கள் இவர்களை சிறைப்படுத்தினார்களோ, அப்படிப்பட்ட இவர்கள் மிஞ்சின பலத்தை உடையவர்களுக்கு மேலாக, பராக்கிரமசாலிகள் மேலாக தேவன் இவர்களுக்கு ஆளுகையை தந்தருளினார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது தேவன் அவர்களுக்காக எழும்பி தேவன் இந்த பராக்கிரமசாலிகள் மேலே ஒரு ஆளுகையை தந்தார். இந்த நாளிலும் கூட கர்த்தரும் அதே காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரும் அதே காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நமக்கும் நிச்சயமாகவே தேவன் ஜெயத்தையும் ஆளுகையும் தர வல்லவராக இருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நான் நன்றியோ துதிக்கிறோம், சோதரிக்கிறேன். ஐயா அப்பா, ஜனங்கள் பிள்ளைகள் கர்த்தாவே சிறுமைப்பட்ட நாட்களும், அந்த ஒரு துன்பத்தை கண்ட வருஷங்களும், அந்த ஒரு ஒடுக்கப்பட்ட காரியங்களும் மாறி கர்த்தாவே பிள்ளைகள் ஆளுகை செய்கிறவர்களாக கர்த்தாவே அவருடைய அந்த ஒரே ஸ்தோத்திர நீர்களை உயர்த்தும்படியாக நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.